தனுசு, நீங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் ஒண்ணு வரப்போகுது இந்த ஜனவரி மாதம் 2026. சோ வீடியோவை முதல்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா நீங்களே அதை உணர போறீங்க. உங்களுடைய ராசிநாதன்க ப்ரஹஸ்பதி தேவகுரு அவரு இந்த 4 முக்கியமான கிரகங்களை இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து பார்க்க போறாரு. சோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. உங்களுடைய கல்லாப்பட்டியில கண்டிப்பா பணம் சேர போகுதுங்க. இந்த ஜனவரி 15க்கு மேலேயே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ புக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நான் ஏன் இதை ஒரு வீடியோல சொல்றேன்னா, யாரெல்லாம் நம்மளுடைய வீடியோஸ பாக்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். நம்மளுடைய மக்களுக்கு நான் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களோட கஷ்டத்துல நான் எப்பயுமே நிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாவே இருக்கு. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ தேவைப்படும், இல்ல ஒரு அட்வைஸா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர், இது உங்களுடைய வினசஸ்ட்ரோ. தனுசு ராசிக்கு இந்த 2025 பெருசா நல்லது நடக்கலனாலும் இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்து நம்ம நல்லது நடக்க வைக்கிறோங்க. இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு மேல நம்ம எடுக்க போற ஒரு ரெசல்யூஷன் அவே இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன்க 12 வருஷம் கழிச்சு உச்சமாறாரு. நோட் பண்ணிக்கோங்க, 12 வருஷம், 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 வருஷம் கழிச்சு அவர் கடக ராசிக்கு வர்றது அப்படின்றது உங்களுக்கு மிக 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 பெரிய ஒரு பிளெஸிங்ஸா தான் நான் பாக்குறேன். அவராலதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். சோ அது என்னன்றத நம்ம பாத்திரலாம். இந்த வருடத்தோட முதல்ல இந்த ஜனவரி மாத ராசி பலன்ல இந்த ஜனவரி மாதம் கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 1 4 கிரகங்கள் வர்றாங்கங்க. அதாவது சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களோட கூட்டமும் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நியூ இயர் அப்ப இருக்கு. இந்த கூட்டத்துக்கு குருவோட பார்வை, அதாவது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அவர் 7ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய ராசியில இத்தனை கிரகங்களும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாருமே உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போறாங்க. நான் ஸ்டார்டிங்லே ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு அதிகமா பணம் வரும், உங்க கல்லாப்பட்டியில நிச்சயமா நிறைய பணம் காசு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதம் நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்றேன் இல்லையா. முதல்ல பாருங்க, உங்களுடைய ராசியில இந்த 4 கிரகங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுடைய ராசியில இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது, அதாவது செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், இவங்களுக்கு குருவோட பார்வை கிடைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு ராசி அப்படின்றது உங்களுடைய சிந்தனைங்க, நீங்க யோசிக்கிற விஷயம், ஓகேவா. லக்னம் அப்படின்றது நீங்க செயல்படுத்துற விஷயம். அதை நான் இன்னொரு செப்பரேட்டிவா வீடியோ போடுறேன். பட் இந்த தனுசு ராசியில இத்தனை கிரகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய நாலேஜ பத்தி சொல்றது ராசிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எமோஷன், நீங்க எந்த மாதிரி எமோஷன், எப்படி நீங்க எமோஷன்ஸை வெளியே காட்டுவீங்க, உங்க ஐடென்டிட்டி எப்படி இருக்கும், உங்களோட டேலண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதை பத்தி எல்லாமே சொல்றது முதல் வீடு, அதாவது ராசின்றது ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அப்ப குருவோட பார்வை இத்தனை கிரகங்களுக்கு விழுறதுனால உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வெளியே காட்ட ஆரம்பிப்பீங்க. அதுவும் இந்த ஜனவரி 1 தேதி அன்னைக்கு இந்த கிரகத்துக்கு குருவோட சுபத்துவம் வாங்கிய பார்வை விழுது அப்படின்றது சும்மா கிடையாதுங்க. ரொம்பவே லக்கியான ஒருத்தவங்க, அதாவது இந்த 12 ராசிகள்லயே மிக மிக லக்கியானவங்க யாருன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது தனுசு ராசியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பாருங்க, இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. யாருக்குமே இல்லாத ஒரு விஷயங்க. எந்த ஒரு ராசிக்குமே கிடைக்காத ஒரு குருவோட பிளெஸிங்ஸ் இத்தனை கிரகங்களும் உங்க ராசியில இருந்து விழுறது அப்படின்றது ஒரு எதிர்பாராத விஷயம். அதனால நான் சொன்னேன், நான் டைட்டில் எதிர்பாராத விஷயங்கள் நீங்க எதிர்பாருங்க இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க செகண்ட் ஹவுஸுக்கு மூவ் ஆறாங்க. உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கும்போது நிச்சயமா நிறைய உங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் செகண்ட் ஹவுஸுக்கு மூவ் ஆறது அப்படின்றது என்னன்னா, செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம். அதனாலதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பணம் காசு வரும்னு நான் சொல்றேன். இந்த 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செகண்ட் ஹவுஸ்க்கு என்ட்ரி ஆறாரு. அண்ட் சூரியன் 14ஆம் தேதி என்ட்ரி ஆறாரு. இந்த ஜனவரியில ஒரு 4-5 நாள் அப்படியே குறிப்பிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் போய் உங்களுடைய செகண்ட் ஹவுஸ்ல போயிட்டு
என்ட்ரி ஆயிடுறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா செவ்வாய் வந்து உச்சம் அடைகிறாரு. சோ பினான்சியலா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு திடீர்னு வந்து பினான்சியல் இம்ப்ரூவ் ஆகும். உங்க கல்லாப்பட்டியில நிறைய காசு வந்து சேர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த ஜனவரி 13க்கு அப்புறமா. ஓகேவா? சோ இந்த ஜனவரி 13க்கு அப்புறமாவே உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய ராசியில இருந்து 3rd ஹவுஸ்ல வந்து ராகு இருக்காரு. ராசில இருந்து 4th ஹவுஸ்ல சனி இருக்காரு. அண்ட் 7th ஹவுஸ்ல வந்து குரு இருக்காரு. சோ கரியர் எப்படி இருக்கும்? இந்த மாதம் வந்து நல்லா இருக்கு. பினான்சியலா எக்ஸலண்டான ஒரு மாதம். அண்ட் உங்களுக்கு வராத பணம் கூட இந்த மாதம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இத்தனை நாள் வந்து இந்த 2025ல பணமே வரலையே நம்ம கொடுத்த பணம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பணமும் இந்த மாதம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, கெரியரை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வந்து 7th ஹவுஸ்ல இருக்கிறாரு. அவர் 5ஆம் பார்வையா உங்களோட லாபஸ்தானம் 11ஆம் வீட்டை பாக்குறதுனாலதான் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கரியர் மூலியமா நல்ல ஒரு பணம் காசுமே வரும். சோ உங்களுக்கு அந்த ஒரு பயமும் வேண்டாம். அண்ட் ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கு இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். அண்ட் புது புது ஐடியாஸ் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள தோண ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க, அதை போயிட்டு வாங்குவீங்க. புதுசா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போடலாம்னு நினைப்பீங்க இந்த ஜனவரி மாதம். சோ அதுக்கான தொடக்கம் வந்து நீங்க பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். சில பேருக்கு நான் சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சில ராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்ப பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் வீட்டுல சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காரு, செவ்வாய் வந்து உச்சத்துல இருக்காரு, புதன் இருக்காரு, சூரியன். சோ 4 கிரகத்தோட கூட்டமைப்பு இருக்கு. போதாத குறைக்கு குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்க லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுல வந்து விழுது. அப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமா இந்த ஜனவரி மாதத்தை நான் பாக்குறேன். எஸ்பெஷலி பினான்சியலா, ஃபைனான்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். முழுசா உங்களுக்கு வந்து சரியாகலனா கூட நான் சொல்ற மாதிரி ஒரு 30 to 40% உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ரிலேஷன்ஷிப் வைஸுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பாருங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிரிஞ்சு போன உறவுகள் கூட திரும்பி வந்து சேர்றதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா 2nd ஹவுஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்மெண்ட்ல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் அப்படின்னாலே இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி தான் நம்ம சொல்லுவோம். சோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதுனால குரு பலம் உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. தனுசு ராசிக்கு அடுத்த ஒரு 2-3 மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க ராசியைத்தான் குரு பகவான் பாத்துட்டு இருக்க போறாரு. அதனால குரு பலம் உங்களுக்கு கிடைக்குது. பிரிஞ்சு போன உறவுகளும் திரும்பி உங்களை வந்து சேர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் 3rd ஹவுஸ்ல ராகு இருக்கறனால உங்க முயற்சிகள் பலிக்கும். நீங்க கரியர் ரிலேட்டடா நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா பலிக்கும். அண்ட் பினான்சியலா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜனவரி மாதம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்து உங்களை வந்து ஜாயின் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு? படிக்கிற பசங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீடு அப்படின்றது எஜுகேஷன், 9ஆம் வீடு அப்படின்றது ஹையர் எஜுகேஷன். சோ இந்த 5th ஹவுஸ் வந்து யாரா வர்றாரு? செவ்வாய், மேஷம். 9ஆம் வீடு வந்து சூரியன். சோ இந்த 2 கிரகங்களும் என்ன இருக்கு? 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. செவ்வாய் இன்னும் சொல்ல போனா உச்சத்துல இருக்காரு. அப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல ரொம்ப வேகமா சில விஷயங்களை நீங்க முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இத்தனை நாள் நீங்க டிலே பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இந்த விஷயம் பண்ணலாம், இல்ல இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை படிக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தாமதப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுடைய வேகம் கூட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓவராலா சூப்பரா இருக்குங்க. கவலையே படாதீங்க. இந்த 12 ராசியிலேயே கல்லாப்பட்டி நிரம்ப போறது அது இந்த தனுசு ராசிக்கு மட்டும்தான். அதுவும் குரு பகவானுடைய சுபத்துவம் வாங்கிய 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு இந்த மாதம் முழுக்க கிடைக்கிறது அப்படின்றது குரு பகவான் உங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டா நான் வந்து பாக்குறேன். மிகப்பெரிய பரிசு. அண்ட் தேங்க்யூ சோ மச் மக்களை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள் கிடைக்கணும். பொதுவா தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலா அமையலாம். அண்ட் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு இது போய் சென்றடையும். விருச்சிக ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.